எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சட்டசபை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடியிருக்கு. ஸோ இதில் வந்து பட்ஜெட்டுக்கான சட்டசபைம்பாங்க. இந்த ஆண்டுக்கான வருமானம் எவ்வளவு கொடுக்க இது பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு துறைக்கும் வந்து எவ்வளோ அவங்க ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வந்து இந்த ஒரு மாத காலங்கள் வந்து விவாதிக்க போகிறாங்க. அதில் பர்டிகுலராக நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பர்டிகுலராக வந்து இதில் இதுக்கு இப்போ எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவங்க 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதாவது ஒரு முக்கியமான ஒரு நடிகையை பற்றி தப்பாக பேசுகிறதுக்காக அவங்க வந்து கைது பண்ணப்பட்டாங்க, எஃப்ஐஆர் போடப்பட்டது. பின்னர் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா விடுவிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவர் வந்து வந்திருந்தாங்க உழைக்க சட்டமன்றத்தில் வந்திருந்தாங்க. அவங்க இந்த எதுவுமே வந்து பேசாமல் உட்காந்துருந்தாங்க. ஏன்னாப்பா இன்றைக்கி வந்து இப்போ அவங்க பேசுனது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க ஆளுங்கட்சியான டிவிகே ஆட்சி. ஸோ இவங்க வந்து ஒரு 3 மாத காலங்கள் வந்து அவங்களோட ஆட்சி வந்து முடிவடைஞ்சிருக்கு. அதாவது பட்ஜெட்டை வந்து அறிவிக்க போகிறாங்க. ஸோ இதில் என்னென்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, பர்டிகுலராக வந்து நம்ம அதை மக்களுக்கு வந்து அதாவது யூஸ்ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்க வாக்குறுதி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க, அதை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் குறை நிறை என்னென்ன இருக்கோ அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம விரிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இந்த மாதிரி லஞ்சம் வந்து வாங்குறத வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் 100% வந்து குறைக்க முடியலை. இதில் வந்து ஒரு சில அதிகாரிகள் இன்னும் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் போக போக வந்து இப்போ நம்மளோட சிஎம் வந்து அவங்களுக்கு சாட்டை எடுத்து சொல்லட்டன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன முக்கியமான நம்ம நிதித்துறை அமைச்சரான வில்சன் வந்து அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க 3 மணி நேரம் வந்து இதை பற்றி வந்து ஃபுல்லாக அதை வாசித்தாங்க, ஃபுல்லாக நிதிநிலை அறிக்கை எல்லாமே. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க இந்த இதுக்கு வந்து ஒரு பேசியிருக்காங்க. ஸோ இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பேசியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளியில் வந்து அவங்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 15 பாயிண்ட்களை வந்து நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஸோ 15 வந்து பார்த்திங்கன்னா இது நிறையா வந்து அவங்க வந்து நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு 15 பாயிண்ட்களை மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் 15 பாயிண்டில் முதல் பாயிண்ட் என்னென்னாக்க அண்ணன் சீர்திட்டம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கனாக்க ஏழை எளிய மக்கள்லாம் இப்போ பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் விதவைகள், இவங்களெல்லாம் வந்து மறுமணம் பண்ணும்போதும் சரி, அவங்க ஏழைகள் வந்து கல்யாணம் பண்ணும்போதும் சரி, அவங்க பெண்களுக்கு வந்து ஒரு அண்ணனாக இருந்து, அதாவது நம்ம சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அண்ணனாக இருந்து அவங்க கொடுக்க வேண்டிய சீர்வரிசையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காண்டி இவங்க வந்து 8 கிராம் தங்க நகையை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 12 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இவங்க வந்து இதுக்கு நிதியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்து என்னென்ன 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம்னு சொல்லிட்டு இது வந்து 1 கிராம் மோதிரம். ஸோ இந்த மோதிரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட், அதாவது நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா கிடையாது. இது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தாய்மாமன் திட்டத்தின் கீழ், அதாவது நம்ம சிஎம் அவங்களோட தாய்மாமன் திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 1 கிராம் மோதிரம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி, அதாவது அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பரப்புரையில் வந்து பேசியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஆறுகள் இருக்குது சென்னையில். ஆனால் அந்த ஆறுகளில் வந்து யாருமே வந்து உள்ளே இறங்க முடியாது. அந்தளவுக்கு வந்து சாக்கடை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலந்து அந்தளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து இப்போ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நாங்கள் வந்தாக்க இந்த கூவாத்தை, அது மட்டும் இல்லாமல் அடையாறில் உள்ள ஆற்றெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவோம், இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மாற்றுவோம் இந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து தூர்வாரர்கள் பணி வந்து போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து இப்போ டிவிகேயோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவங்க தான் வந்து அந்த துறையில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து முன்னின்று இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டெண்டரை வந்து அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வந்து இதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இதை வந்து கான்டாக்ட் விட்டு, ஸோ அவங்க வந்து இதை வந்து இன்னும் சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த இதை வந்து ஏன்னா இது பல காலங்களாக வந்து
இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதில வந்து படகு போறது எல்லாமே வசதியெல்லாம் இருந்திருக்கு. ஆனா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து கூவம் அதுங்கிற மாரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இதில வந்து அதிகமான சாக்கடைகள் கலந்திருக்கு. ஸோ, இதனால யாருமே அந்த இதில இறங்குறதுக்கு கூட வந்து தயங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்த வந்து இப்போ வந்து மாற்றி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதில படகு போக்குவரத்து, இன்னும் வந்து அதில வந்து குடிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து இதில பண்ண போறோம். அப்படிங்கிற மாரி வந்து இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. பார்ப்போம் இது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில விளையாட்டுத்துறை. ஸோ இதில அதாவது மிக முக்கியமா கிராமங்கள்ல விளையாடுவாங்க பார்த்தீங்களா? அதாவது ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கபடி இந்த மாரி சிலம்பாட்டம் இந்த மாரி கிராமிய விளையாட்டுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த 4வது பாயிண்ட்ல வந்து இந்த கிராமியத்துக்கு, அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு, ஸோ இந்த மாரி கிராமப்புறங்கள்ல உள்ள விளையாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில ரூ. 42,00,00,000 மேல வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதனால அ வ கிராமப்புறங்கள்ல உள்ள எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விளையாட்ட வந்து மேம்படுத்துறதுக்கு இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அடுத்த நம்பர் வந்து 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில சோலார். ஸோ நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதில சோலார் பேனல் வைப்போம். ஸோ சோலார் பேனல் இல்லைன்னா இப்போ வந்து கரண்ட் எப்படி நம்மளுக்கு வந்து மாதம் எவ்வளவு வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது கரண்ட் தட்டுப்பாடுகளும் வந்து நம்ம இதில அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அத கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து ஒரு சின்ன சோலார் பேனல்கள் வைங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சோலார் பேனல்கள் வச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மின்சாரத்த எல்லாமே வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்டே வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்க அறிவிப்புல என்னன்னாக்க, இந்த மாரி நீங்க ஒரு சோலார் பேனல் வச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு ரூ. 1,00,000 வந்து மானியம் குடுக்குறோம். அதாவது மானியமா வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் செலுத்த வேண்டியதில்ல. நீங்க அப்படியே வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத வந்து இங்க உள்ள மக்கள்லாம் வந்து என்ன மாரி அத எடுத்துக்கிற போறாங்க, எப்படி வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்க 6வது பாயிண்ட் என்ன, இதில வந்து இப்ப எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் கொண்டுட்டு வரல அப்படிங்கிற மாரி எங்களோட ச திட்டத்தெல்லாம் வந்து இவங்க வந்து கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து அவங்க குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதே மாரி வந்து ஏடிஎம்கே பீரியட்ல கொண்டாடப்பட்ட அதாவது 1வதுலேருந்து 5வது வரையும் உள்ள அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. ஸோ இந்த காலை உணவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியா வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது, அடுத்து டிஎம்கே ஆட்சி வந்துச்சு. அவங்களும் வந்து கன்டின்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க வந்து இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல 8வது வரையும் உள்ள மாணவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் வந்து குடுக்கப்படும். அதாவது 3 ஆண்டுகளுக்கு வந்து குடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இது வந்து முக்கியமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா, காலையில எல்லா குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில அவசரமா யாரும் சாப்பிட முடியாம அந்த மாரிலாம் ஓடுறவங்கலாம் இருப்பாங்க ஸ்கூலுக்கு. அப்படி போம்போது, அவங்க அந்த ஸ்கூல்ல ஒரு சாப்பாடு குடுக்குறாங்கன்னா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம வரவேற்கத்தக்க ஒண்ணு. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்க, நியூ ஹாஸ்டல்ஸ். ஸோ இது வந்து நம்பர் 7. அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நெறையா காலேஜ்கள் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் எல்லாமே இருக்கு. ஆனா, ஹாஸ்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் காலேஜுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ஸ்கூலுக்கெல்லாம் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, முக்கியம் 200 நியூ ஹாஸ்டல்ஸ உருவாக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரூ. 3,200,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிதி ஒதுக்கியிருக்காங்களாம். ஸோ இது மூலியமா ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா மாணவர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இது பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 8. நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிற ஒரு இத வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட மிகப்பெரிய ஒரு பூங்கா அமைக்கிறதாவும் வந்து இதில வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல வந்து ம அதாவது மிகப்பெரிய ஒரு ஹப்பா வந்து உருவாக்கணும். ஏன்னா, இப்ப சென்னை இது மாரி கோயம்புத்தூர் இந்த மாரி நம்ம மாவட்டங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு சிட்டியா இருக்கு. அதே மாரி இந்த தூத்துக்குடி அது மட்டும் இல்லாம இந்த திருநெல்வேலி மாவட்டங்களையும் இன்னும் விரிவுபடுத்தணும். இன்னும் வந்து மிகப்பெரிய சிட்டி ஆக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கும் தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ நம்பர் 9 வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ம்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தேவைப்படுற டேப்லெட்டா இருக்கட்டும், இன்னும் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸு, நெறையா விதமான ஃபெசிலிட்டி சர்வீஸ் சம்மந்தமா உள்ளதுக்கு
100 கோடி ரூபா வந்து இந்த ஆண்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னோட நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க இது கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக ஏழை எளிய மக்கள் வந்து முக்கியம் இங்கே வரக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலும்பாங்க. ஹாஸ்பிட்டலுங்கிறது ப்ரைவேட் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்னா எவ்வளவு வந்து வருமானம் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஃபீஸ் எவ்வளோ வரும்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்னும் அதாவது ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களோட தரத்தை உயர்த்தினாங்கன்னா இன்னும் வந்து ஏழை எளிய மக்கள் அதிகமாக வந்து பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இதோட காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சுமார் ஒப்பீனியன் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக 500 பால்வாடிகள் வந்து அமைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பால்வாடிகளில் வந்து சுகாதாரமான ஒரு டாய்லெட், அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் குடிக்கிறது, இன்னும் வந்து நிறையா விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த சின்ன குழந்தைகள் போயிட்டு அந்த பால்வாடியில் இருக்கும்போது அந்த பால்வாடியில் இருக்கிறவங்க அவங்கள வந்து ரொம்ப எவ்வளோ கேராக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து இந்த 500 பால்வாடிகளில் வந்து கூடுதலான 500 பால்வாடிகள் வந்து அமைக்கப்படும். அப்படி நம்பர் 11 பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீ லேப்டாப். ஸோ இது வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டிஎம்கே பீரியட்லேயே வந்து கொஞ்ச நாள் கொடுத்தாங்க, கொஞ்ச நாள் கொடுக்காம விட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து இது எல்லாருக்கும் கவர்மெண்ட்டில் படிக்கிற அதாவது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ அவங்க அடுத்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அடுத்தடுத்து லெவலில் அவங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏஐ டெக்னாலஜி அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது அவங்க இந்த காம்படிஷன் லெவலில் வந்து இருக்கிற இதில் வேர்ல்டில் அவங்க எப்படி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டியது ஒரு இன்டர்வியூ போனாங்கன்னா எப்படி அவங்களோட கணினி டெக்னாலஜியை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் வந்து இந்த லேப்டாப்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்காகவும் மற்றபடி படிக்கிறதுக்கு சம்மந்தமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி முக்கியமாக இந்த இதுக்கு 2000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து அப்படியே தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மொபைல் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படி சொல்கிறாங்க. இந்த மொபைல் ட்ரீட்மெண்ட் பிளானுங்கிறது அதாவது வில்லேஜில் உள்ள ரொம்ப வயதானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடியாமல் வந்துடுது. அப்படிங்கும்போது அவங்க கிராமத்துலேருந்து டவுனுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மொபைல் ட்ரீட்மெண்ட் பிளானுங்கிறது இந்த ஒரு வேன்லேயே அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குன்னா அதுலேயே வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருக்கும், எல்லா ட்ரீட்மெண்ட் பிளானுமே இருக்கும். அவங்களே வந்து டேரெக்டாக இங்கே போய்ட்டு அவங்களுக்கு ஒன்றான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள வந்து சரிப்படுத்துறது தான் அவங்களோட முதல் வேலையாக அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ 1000 கோடி ரூபாய் ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதாக நினைக்கிறேன். ஏன்னா டவுனில் இருக்கிறவங்க சடன் பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போயிடுவாங்க. ஆனால் கிராமத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் வந்து டவுனுக்கு வர்றதுக்கு அவங்க வந்து வரணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மொபைல் ட்ரீட்மெண்ட் பிளானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்து அம்மா இருக்கும்போது வந்து கொண்டாந்துருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து ஆடுகள் கொடுக்கப்படும், மாடுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இதில் வந்து இவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, மாடுகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கனாக்க ஏடிஎம்கே பீரியடில் கொண்டு வந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாடு கொடுத்தாங்கன்னா அவங்க அது மூலியம் பால் கறந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இதில் எலிஜிபிலிட்டியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு சலுகையெல்லாம் கிடைக்கும். அப்படி மாடுகள்னு சொன்ன பார்த்திங்கன்னா மாடுகள் இல்லாமல் ஆடுகளும் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆடுகள் கொடுக்கும்போது ஆடுகளுக்கும் ஒருத்தவங்களுக்கும் 5 ஆடுகள் இல்லை 3 ஆடுகள் அப்படிங்கிற மாதிரி விதத்தில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் முக்கியமாக நேற்று அதாவது முதல் நாள் சட்டசபையில் வந்து விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க அடுத்த இந்த வேளாண் துறை சம்மந்தமாகவும் வந்து விவாதிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் மெயினாக பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டசபை முடியுது, வெளியில் வர்றாங்க ஏடிஎம்கே சார்ந்த முன்னாள் எடப்பாடி பழனிசாமி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை, இது வந்து ரொம்ப வந்து ஜீரோ, இந்த பட்ஜெட் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெளியில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது என்னென்ன மாதிரி பட்ஜெட் வெளியிட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எங்களோட ஒரு திட்டத்தை தான் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருனாக்க இதில் ஒன்றுமே இல்லை, இதில் நான் நிறைய எதிர்பார்த்தோம், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு சைடு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்னென்ன கூத்து பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம
மக்கள், அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான லைவ் டெலிகாஸ்டும் கிடையாது. கொஞ்சம் பிட்டு பிட்டாக போட்டுவாங்க, அதை பட்டு மக்கள்கிட்ட காமிப்பாங்க, இது ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் உள்ள லைவ் வந்து டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் யார் எப்படி பேசுகிறாங்க, எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள், அதாவது கோடிக்கணக்கான மக்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப அரசியல் வந்து விழிப்புணர்வு அதிகமாகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்ஸ் அதிகமாக வந்து இதில் வந்து அதிகமாக வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ பாலிடிக்ஸில் யாருமே தப்பு பண்ண முடியாது. தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆட்சி கண்டிப்பாக ஒரு செயல்முறைப்படுத்துவாங்கன்னா என்னோட ஒரு கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இவங்க நிறையா அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து பர்டிகுலராக ஒரு 15 பாயிண்ட்டுகள் மட்டும் தான் என்னால் சொல்ல முடிஞ்சுச்சு. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அடுத்து என்னென்ன வந்து மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வர முடியும், துறையில் என்னென்ன சொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது பற்றியும் வந்து நம்ம நாளைக்கு அந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்து இது மாதிரி ஒரு மாதங்கள் வந்து இந்த ஒரு சட்டசபை நடக்க போகுது. அவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து எப்படி ஆக்கப்பூர்வமான கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்துட்டு தான் பார்ப்போம். இந்த இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கேன்னு 50 ஆண்டுகள் இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ இருக்க இந்த கட்சி வந்து அடுத்து அதை நம்ம சிஎம் வந்து அடுத்த லெவல் கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காண்டினே அந்த மனுஷன் வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருங்கிறத நாங்கள் அடுத்த லெவல் பார்ப்போம். நாங்கள் வந்து பலா